Hello students, welcome to IKIAS Academy. நம்ம கண்டினியூஸா இலக்கணம் கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக முடிச்சிருக்கோம் அண்ட் புணர்ச்சி வந்து அதுக்கான விதிகளோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், மறக்காம பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம கலைச்சொற்கள் வந்து நம்ம நியூ சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6th இருந்து 12th வச்சு இருக்கிற நியூ புக்கு மற்றும் ஓல்டு புக்ல இருக்கிற எல்லா கலைச்சொற்களையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பிடிஎஃபா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் தமிழ்ல நிறைய கலைச்சொற்கள் இருக்கு, அதுவும் வந்து நம்ம 11th 12th அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கிறதையும் நம்ம வந்து பிடிஎஃபா வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதோட பிடிஎஃப் தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. 6th term 1ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? கலைச்சொல் அறிவும் அதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் வந்து இது கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வலஞ்சொலி அப்படின்னா கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின். நம்ம கொஸ்டின் கேட்கும்போது சர்ச் இன்ஜின் அப்படின்னா என்னென்ன கேட்பாங்க, தேடுபொறி. ஸோ இங்கிலீஷ்க்கு தமிழுக்கு என்னென்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல், புலனம். வாட்ஸ்அப்னா என்ன, புலனம். இடஞ்சொலி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், வாய்ஸ் சர்ச் குரல் தேடல், டச் ஸ்கிரீன் அப்படின்னா தொடுதிரை, ஆப் செயலி, இமெயில், மின்னஞ்சல். 6th term 1ல. ஓகேவா? டைம் 1ல இயல் 1 இது 3 இயல் இருக்கா நமக்கு. ஸோ அடுத்த இயல் பாருங்க. கான்டினென்ட்னா கண்டம், கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை, வெதர்னா வானிலை, மைக்ரேஷன் வலசை, சாங்சுவரி புகலிடம், கிராவிடேஷனல் ஃபீல்டுனா உயிர்ப்பு புலம். ஸோ இந்த மாதிரி 6th term 1, அடுத்து 6th term 2 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இயல் பாருங்க. எஜுகேஷன் கல்வி, பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி, லைப்ரரினா நூலகம், எஸ்கலேட்டரா மீன்படிக்கட்டு மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? term 2ல அடுத்து term 3ல இருக்கிற 3 இயல் 1 2 3 கொடுத்துருக்கோம். சரியா? இயல் 1 term 3 பாருங்க. பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர் இலக்கியம், ஆர்ட் கேலரி கலைக்கூடம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு, ட்ரஸ்ட் அறக்கட்டளை, வாலண்டியர் தன்னார்வலர், ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா சாரண சாரணியர், சோசியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர். அடுத்து 6th ஓல்டு புக்ல இருக்குது. ஓல்டு புக்ல மேக்ஸிமம் கிடையாது, ஆனா நியூ புக்ல எல்லா நியூ புக்லயுமே வந்து ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் வந்து கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்ல பிறமொழி சொற்கள் அதிகமா இருக்கு. சரியா? அந்த பிறமொழி சொற்கள் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். சரியா? கலைச்சொற்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல தமிழ்ல மட்டும் இருக்கிறது தான் கலைச்சொற்கள். பிறமொழி சொற்கள்லாம் இப்போ சான்ஸ்கிரிட்ல இருந்து தமிழ், சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் மொழி, அதே மாதிரி ஜப்பானிய மொழியிலிருந்து இந்த மாதிரி வெவ்வேறு மொழிகள்ல இருந்து வர்றதுதான் பிறமொழி சொற்கள். சரியா? ஸோ டிவினா தொலைக்காட்சி, ரேடியோ வானொலி, டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி, டீனா தேநீர், கரண்ட் மின்சாரம், டெலிஃபோன் தொலைபேசி, ஃபேன் மின்விசிறி, சேர் நாற்காலி, லைட்னா விளக்கு, டம்ளர்னா குவளை. ஓகேவா? ஸோ இது வந்து 6th ஓல்டு புக்ல கொடுத்துருக்க கலைச்சொற்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 7th நியூ புக். 7th நியூ புக்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம லைனா கொடுத்துருப்போம். 7th நியூ புக் வந்து மொத்தமா 9 இயல் வந்து லைனா இருக்கு. சரியா? மீடியா ஊடகம், லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல், போனோலஜி ஒலியியல், லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல். ஓகேவா? லிங்குஸ்டிக் மொழியியல் அப்படின்னா லிட்ரேச்சர்னா இலக்கியம் நமக்கு தெரியும், அது வந்து மொழி சம்பந்தப்பட்டது. ஸோ லிட்ரேச்சர் ஃபார் எல், இதுவும் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல். போனோலஜி, போன்ல தானே சவுண்ட் கேக்குது, ஒலி கேக்குதா? ஸோ போனோலஜி ஒலியியல். ஜேர்னலிசம், ஜேர்னல்னா இதழ் நமக்கு தெரியுமா? ஸோ ஜேர்னலிசம்னா இதழியல். மேகசின்னா பருவ இதழ். அடுத்து பப்பட்ரினா பொம்மலாட்டம், ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம், டைலாக்னா உரையாடல். ஓகேவா? ஸோ இது 7th நியூ புக்ல இயல் 1, அடுத்து இயல் 2 இருக்கு. இது இயல் 3, இயல் 4, இயல் 5, இயல் 6, இயல் 7, இயல் 8, இயல் 9 வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து நியூ புக்ல இருக்கிற 7th எல்லா கலைச்சொற்களும் கொடுத்தாச்சு. சரியா? ஓல்டு புக்ல இருக்கிறது பிறமொழி சொற்கள். ஸோ நம்ம அதை தனியா பார்ப்போம். அடுத்து 8th நியூ புக்ல இயல் 1 பாருங்க. ஆர்டிகுலேட்டரி போனோட்டிக்ஸ் அப்படின்னா ஒலி பிறப்பியல், கான்சோனன்ட் மெய்யொலி, நாசல் கான்சோனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி, எபிகிராஃப்னா கல்வெட்டு, பபிள் அப்படின்னா உயிர் ஒலி, லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகராதியியல், போனமி ஒலியன், பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுத்து. அடுத்து பாருங்க இயல் 2ல இருக்கிறது ட்ரைப்ஸ் பழங்குடியினர், பிளைன் சமவெளி, வேலி பள்ளத்தாக்கு, டிக்கெட் அப்படின்னா புதர், ரிட்ஜ் மலைமுகடு, லோக்கஸ்ட் வெட்டுக்கிளி, லியோபர்ட் சிறுத்தை, பட் அப்படின்னா மொட்டு. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி நம்ம 8th புக்கில் இருக்கிற நியூ புக்கில் இருக்கிற எல்லா கலைச்சொற்களும் இயல்வைஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து 9th நியூ புக்கில் பாருங்க, ஒவ்வொரு ஸ்கூல் புக்குக்கும் நம்ம வந்து ஒரு இயர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றோம். மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து இருக்கும். சரியா? மோர்ஃபமினா உருபன், ஃபோனமி ஒளியன் ஆல்ரெடி பார்த்தோம். கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னா ஒப்பிலக்கணம். கம்பேரிட்டிவ்னா ரெண்டு பேர்த்து வந்து ஒப்பிடுறதா. ஸோ கம்பேரிட்டிவ் கிராமர்னா ஒப்பிலக்கணம். லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி. இதே மாதிரி 9th நியூ புக்ல இருக்கிற 9 இயல்களுக்கான கலைச்சொற்கள் கொடுத்துருக்கோம். சரியா? 9th ஓல்டு புக்ல இது பாருங்க, இது வந்து 9th ஓல்டு புக்கு. ஸ்விட்ச் அப்படின்னா பொத்தான், ஐஸ் வாட்டர் குளிர்நீர், கூல் ட்ரிங்க்ஸ் குளிர்பானம், கிரைண்டர் அரவை இயந்திரம், ஃப்ரிட்ஜ் குளிர்பதன பெட்டி, டீ தேநீர், வாஷிங் மெஷின்னா சலவை இயந்திரம், டெலிஃபோன் தொலைபேசி. அடுத்து 10th நியூ புக்ல என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, வர்பல்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். ஓகேவா? அடுத்து ஸ்டோம் புயல், டோர்னடோ சூறாவளி, டெம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சீ பிரீஸ்னா கடற்காற்று, வேர்ல்ட் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. ஓகேவா? இது வந்து 10th நியூ புக்ல இருக்கிற மொத்தம் 9 இயல்கள் இருக்கு. சரியா? அடுத்து 10th ஓல்டு புக்ல பாருங்க, இது வந்து கலைச்சொற்கள் வந்து சட்டங்கள் பத்தி அந்த இது பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் லா அப்படின்னா அனைத்து நாட்டு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் லா அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டம், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உச்ச நீதிமன்றம், ஹைகோர்ட்னா உயர் நீதிமன்றம், ரிட்ஸ்னா சட்ட ஆவணம், நீதி பேராணை நம்ம படிக்கிறோம்ல பாலிட்டியில், அதுதான் ரிட்ஸ். சப்ஸ்டன்டிவ் லாஸ் அப்படின்னா உரிமை சட்டங்கள், ப்ரொசீஜரல் லாஸ் அப்படின்னா செயற்பாட்டு முறை சட்டங்கள், இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு, சிவில் ப்ரொசீஜர் கோட் உரிமையியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சான்று சட்டம், டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னா சொத்து மாற்று சட்டம், இந்தியன் சக்சஷன் ஆக்ட் இந்திய வாரிசுரிமை சட்டம், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அப்படின்னா நீதிமன்ற கட்டண வில்லை. இது வந்து 10th ஓல்டு புக்ல இருக்க கலைச்சொற்கள். ஸோ அடுத்து இதுவும் 10th ஓல்டு புக்ல தான் இருக்கு. பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் பார்வை நிலைப்பு, டப்பிங் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை டைரக்டர் இயக்குனர், ஷூட்டிங் அப்படின்னா படப்பிடிப்பு, கார்ட்டூன் கருத்து படம், நெகட்டிவ்னா எதிர்ச்சுருள், கேமரா படப்பிடிப்பு கருவி, ட்ராலி நகர்த்தும் வண்டி, மைக்ரோஃபோன் நுண்ணொளி பெருக்கி, ப்ரொஜெக்டர் பட வீழ்த்தி, லென்ஸ் உருப்பெருக்கி, மோஷன் பிக்சர்ஸ்னா இயங்குறு படங்கள். ஸோ இதுவும் 10th ஓல்டு புக் தான். பரிதிமார் கலைஞரோட அவர் வந்து இங்கிலீஷில் வேர்ட்ஸுக்கு சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு என்ன மாதிரி தமிழ் வந்து அவர் வந்து தமிழ் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? எஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு, பயாலஜி உயிர்நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா உயிர்தனி செம்மொழி, கிரீன் ரூம்ஸ் பாசறை, இன்ஸ்டிங்க்ட் இயற்கை அறிவு, ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு, ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணா. ஓகேவா? சிற்றுண்டின்னு நம்ம என்ன பார்த்தோம்? டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? அடுத்து 11th நியூ புக்ல இருக்கிற எல்லா புக்ஸும் வந்து எல்லா இயல்களும் இருக்கு பாருங்க. அழகியல் ஏஸ்தட்டிக், புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ, இதழால் ஜேர்னலிஸ்ட்னா இதழாளர், மைக்ரேஷன் புலம்பெயர்தல், ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர், பிலாசபர் அப்படின்னா தத்துவ ஞானி. அடுத்து இது ஃபுல்லாவே வந்து 11th கொடுத்துருக்கிற கலைச்சொற்கள், 11th நியூ புக்ல கொடுத்துருக்க கலைச்சொற்கள். அடுத்து 12th நியூ புக்ல கொடுத்துருக்கத பாருங்க. இப்போ 6th to 12th பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th நியூ புக்ல இருக்கிறது சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம், ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு, பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு, அச்சீவ் காப்பகம், மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி, பிப்ளியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல், பிளாட்ஃபார்ம் நடைமேடை, ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை, ரயில்வே சிக்னல் தொடர் வண்டி வழிக்குறி. சிக்னல் அப்படின்னா வழிக்குறி. ஓகேவா? ரயில்வே வந்து தொடர் வண்டின்னு போட்டுருவோம், சிக்னலுக்கு வழிக்குறின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர், லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம், மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர் வண்டி. இந்த மாதிரி 12th நியூ புக்ல இருக்கிற எல்லாமே வந்து போட்டிருக்கோம். சரியா? அடுத்து 12th ஓல்டு புக்ல இருக்கிற அலுவலக கலை சொற்கள். ரெக்கார்ட் அப்படின்னா ஆவணம்,
ரெக்கார்ட் அப்படின்னா ஆவணம், செக்ரட்டரினா செயலர், மேனேஜர் மேலாளர், ஃபைல்னா கோப்பு, ப்ரோனோட் அப்படின்னா ஒப்புச்சீட்டு, பால்கனினா முகப்பு மாடம், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, டிசைன் வடிவமைப்பு, சாம்பியன் வாகை சூடி, விசானா நுழைவு இசைவு. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். விசா அப்படின்னா நுழைவு இசைவு, டெலிகேட் அப்படின்னா பேராளர், ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து, ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரு, ஆட்டோகிராஃப் அப்படின்னா வாழ்த்தொப்பம். ஆட்டோகிராஃப்னா என்ன? வாழ்த்தொப்பம், வாழ்த்தொப்பம், வாழ்த்து ஒப்பம். விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. இங்க வந்து நம்ம விசிட்டிங் கார்டு பார்த்தோம், மேல வந்து பாஸ்போர்ட்னா பார்த்தோம். சரியா? பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட்னா என்ன? கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. விசிட்டிங் கார்டு அப்படின்னா காண்பு சீட்டு, சீட்டு. ஓகேவா? பிரீஃப் கேஸ்னா குறும்பெட்டி, லஞ்சம் அப்படின்னா திரட்சி தொகை, மெயின் ரோட் முதன்மை சாலை, புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு, செக் காசோலை, ரசீது அப்படின்னா பற்றுச்சீட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து அடுத்து வந்து 11th இருக்கிற அட்வான்ஸ் தமிழ். நம்ம சொன்னோம் இல்லையா, 6th 12th வந்து நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி 11th அட்வான்ஸ் தமிழும் 12th அட்வான்ஸ் தமிழ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து 11th அட்வான்ஸ் தமிழ். இந்த அட்வான்ஸ் தமிழ்ல தான் வந்து ஆக்சுவலா நிறைய கலைச்சொற்கள் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. பாருங்க, கலைச்சொற்கள் கொடுத்து நிறைய கொடுத்துருக்கிறது இந்த அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க. எபிலிட்டி ஆற்றல், அப்ஸ்ட்ராக்ஷன் புதுமைப்படுத்துதல், அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு, அஃபெக்ஷன் உணர்வு நிலை, அலிகோரி உள்ளுரை ஓமம், அலிட்ரேஷன் மோனை, ஆட்டிடியூட் மனப்பான்மை, பேலன்ஸ் சமநிலை, பியூட்டி அழகு, கேரக்டரிஸ்டிக் சிறப்பியல்புகள், காக்னிஷன் அறிவு நிலை, கான்செப்ட் புதுமை கருத்து, கன்க்ளூஷன் முடிவு, கான்ஃபிளிக்ட் முரண்பாடு, எக்ஸ்பிளனேட்டரி விளக்க முறை, மாதிரி A to Z வரைக்கும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஃபுல்லாகவே வந்து 11th அட்வான்ஸ் தமிழ் இருக்கிற கலைச்சொற்கள் தான். இதுவும் வந்து 11th அட்வான்ஸ் தமிழ் தான். ஆக்ட் அங்கம், ஆக்ஷன் செயல், நடிப்பு, அப்ரோப்ரியேட்னஸ் பொருத்தப்பாடு, கேட்ரோஸ்ட்ரோபி விளைவு அல்லது முடிவு, காஸ் அண்ட் எஃபெக்ட் காரண காரியம், கேரக்டர் பாத்திரம், கிளைமேக்ஸ் உச்சம். கிளைமேக்ஸ்னா என்ன? உச்சம். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இது ஃபுல்லாகவே 11th அட்வான்ஸ் தமிழ். இதுவும் 11th அட்வான்ஸ் தமிழ். ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை, அட்ஜெக்டிவ் பெயரடை, அட்வர்ப் வினையடை, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் உடன்பாட்டு தொடர், அனாலிசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை பகுத்தல், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கலவை தொடர், காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா கூட்டுத்தொடர், கான்கார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னா இசைவு, கன்ஜெக்ஷன்ஸ் இணைப்பு சொற்கள், டைரக்ட் ஸ்பீச்னா நேர்கூற்று, எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்னா உணர்ச்சி தொடர், இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ் மரபு தொடர் சொற்றொடர்கள், இன்டைரக்ட் ஸ்பீச் அயற்கூற்று. ஓகேவா? இது கீழேயும் வந்து 11th இருக்கிற பிறமொழி அதாவது கலைச்சொற்கள் வந்து இருக்கு. சரியா? நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை தொடர்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவ்வளோ இருக்கு. இது எல்லாமே வந்து 11th இருக்கிற கலைச்சொற்கள், 11th சிறப்பு தமிழ் புக்ல இருக்கிற கலைச்சொற்கள். சரியா? ஸோ அடுத்து வந்து இதுக்கான PDF வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து கால் பண்ணி வாங்கிக்கலாம். சரியா? கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா? பாருங்க, நிருபர் அப்படின்னா செய்தியாளர், வாசகர்னா படிப்பவர், இது வந்து பிறமொழி சொல். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து 11th அட்வான்ஸ் தமிழ். ஸோ 12th அட்வான்ஸ் தமிழ் வந்து பார்த்துடலாம். சரியா? ஒரு நிமிஷம், 12th அட்வான்ஸ் தமிழ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ 12th அட்வான்ஸ் தமிழ். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஸ்க்ரால் பண்ணது எல்லாமே வந்து 11th சிறப்பு தமிழ் இருக்கிற கலைச்சொற்கள் வந்து ஏகப்பட்ட கலைச்சொற்கள் இருக்கு. அதே மாதிரி 12th அட்வான்ஸ் தமிழும் கலைச்சொற்கள் வந்து நிறைய இருக்கு. இது எல்லாமே 12th அட்வான்ஸ் தமிழ் நியூ வந்து தான். ஓகேவா? நியூல தான் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லாமே வந்து A Z வரைக்கும் ஒவ்வொரு இதுலையுமே ஒரு 3 இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு 200 கிட்ட வரும். சரியா? ஸோ 200மே வந்து நம்மளால உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுக்கான PDF வந்து உங்களுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க மறக்காம வாங்கிக்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா இந்த கொஞ்ச நாளா வந்து நம்ம மொத்தமா வந்து எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் மொத்தமா ஒரு புக்கா வரும், நீங்க அப்பவும் கூட வாங்கிக்கலாம். சரியா? ஸோ 12th அட்வான்ஸ் தமிழ்ல பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட்னா அருவம், ஏஸ்தட்டிக்ஸ் அழகியல், எலினேஷன் அந்நியமாதல், ஆம்பிகிட்டி பொருள் மயக்கம், ஆன்டிதெசிஸ் முரண்கருத்து, அர்கைசம் வழக்கொலிச்சொல், இந்த மாதிரி A to Z வரைக்கும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து அட்வான்ஸ் தமிழ் தான். நீங்க வேணா ஒருக்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ
இவ்வளோ இருக்கு. இது வந்து சில திறனாய்வு அணுகுமுறைகள் சொல்லிட்டு இதுவுமே வந்து நம்ம கலைச்சொற்கள் தான் வரும். ஏன்னா ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா அமைப்பியல், ஏஸ்தட்டிசிசம் அழகியல், இதோட 5-6 வாட்டி இந்த ஏஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல்னு பார்த்துருக்கோம். சரியா? மாரலிட்டிசம் அறவியல், சயின்டிபிக் அறிவியல், ஸ்பிரிச்சுவலிசம் ஆன்மீக இயல், நேச்சுரலிசம் இயற்பண்பியல், ஃபார்மலிசம்னா உருவவியல், இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. புனைவியல்லாம் பாருங்க ரொமான்டிசிசம், மார்க்சிசம், ஆந்த்ரோபோலஜிசம் மானுடவியல், சரியலிசம் மிகை நடப்பியல், லிங்குஸ்டிசம் பார்த்தோம் இல்லையா மொழியியல், ஃபார்மலிசம் வடிவியல், ஹிஸ்டோரிக்கலிசம் வரலாற்றியல், இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இதுவுமே வந்து 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள். மொத்தம் வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட 31 பேஜஸ் வந்து இருக்கு. ஓகேவா? டோட்டல் வந்து 31 பேஜஸ் இருக்கு. ஸோ இதுக்கான PDF கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ இல்லைன்னா மொத்தமா வந்து ஃபுல் புக் வந்து ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த்க்கு மேல ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இல்லை நாங்கள் இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த PDF மட்டும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ அமௌண்ட் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். 100 அந்த மாதிரி தான் பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களோட அட்மின் வந்து உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கு வந்து PDF வந்து தருவாங்க. சரியா? ஸோ நம்ம வந்து என்னென்ன புக் ரெஃபர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி சொல்லிட்டோம், திரும்ப சொல்றேன். 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே ரெஃபர் பண்ணியிருக்கோம். அது இருக்க எல்லா கலைச்சொற்களுமே இதுல இருக்கு. அண்ட் வந்து அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் புக்கோட கலைச்சொற்களுமே வந்து இதுல இருக்கு. சரியா? அது மட்டும் இல்லாம அடுத்த வீடியோல பிறமொழி சொற்கள், கலைச்சொற்கள் வேற பிறமொழி சொற்கள் வேற. ஸோ நம்ம அடுத்த வீடியோல பிறமொழி சொற்களை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.